மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. சேரா ஹோம் ஜங்ஷன் வழங்கும் சேராவின் தமிழ் புத்தாண்டு மெகா மேளா 50% வரை தள்ளுபடி. ஏப்ரல் 14 முதல் 19 வரை. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். எப்போதான் இவன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாக் அவுட் மேட்ச் வரும்போது தான் சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்ற வரைக்கும் அது வரைக்கும் கரெக்டு இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு இந்த டீம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு டீம் ஞாபகத்துக்கு வருது. அதனால சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் பேட்டிங் ஆர்டர் மாற்றினீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மாற்றுறதுக்கான இடம் கிடையாது. இப்போ இவங்க ஒழுங்காக விளையாடணும். இவங்க ஒழுங்காக விளையாண்டாங்கன்னா, கொஞ்சம் பொறுப்பாக விளையாண்டாங்கன்னா, பாருங்க ருத்ராஜ் கெய்க்வாத்தோட கேம் ஸ்டைல் இதுதான். அன்னைக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாத் ஒரு பக்கம் நிற்கிறாரு, கூட ஆயுஷ் மாத்திரை அடிக்கிறாரு, ரன்ஸ் வருது. சஞ்சு சாம்சன் இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக T20 வேர்ல்டு கப்பில் வச்சிருந்துச்சு. பட் ஆனால் இவரும் படிக்க போறாருங்கும் போது இப்போ மேபி அவருக்கு இங்கே வருது. மேபி அதான் சொல்கிறேன், இந்தியன் டீமுக்கு ஒரு ரோல், இங்கே சிஎஸ்கேன்னு வரும்போது ஒரு ரோல், அந்த ரோல் இன்னும் அவருக்கு ருத்ராஜ் கெய்க்வாத் சேப்பாக் செட்டில் ஆகி விளையாடுவார். அவங்களோட நேச்சுரல் கேமை விளையாண்டாலே போதும். போனவுடனே 200 அப்படிலாம் இல்லாமல் அந்த பிச்சில் ஆப்போனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விளையாண்டாங்களே ஓகே. எனக்கு ருத்ராஜ் கெய்க்வாத் கேப்டன்சி ஆக்சுவலி அது ஆர்டினரி அப்படின்னு சொல்லலாம். 2020 ரெய்னா அந்த இஷ்யூ உங்களுக்கு அந்த ஐபிஎல் அந்த ஏன் அந்த இஷ்யூ சொல்கிறேன்னா, அந்த ஐபிஎல் சிஎஸ்கே ரசிகர்களால் மறக்கக்கூடிய ஒரு ஐபிஎல். இப்பவுமே அப்படிலாம் நடந்துச்சு அந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சீசன் ஒரு மாதிரி மோசமான ஒரு சீசன். ஸோ உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாத் எங்கெங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காருன்னா, சிஎஸ்கே எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோ, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்கெங்கெல்லாம் அழுதுருக்காங்களோ அங்கே அவர் தான் வந்து ஒரு மாதிரி கர்ச்சீஃபாக இருந்திருக்கிறாரு. எனக்கு பேட்டிங் எடுத்துக்கிட்டா ஆர்சிபி பேட்டிங் வந்து டிராவிஸ் ஹெட் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா மிரட்டுற மாதிரி இல்லை. எனக்கு அவங்களோட அப்ரோச், அவங்களோட இன்டென்ட்டும் பிடிச்சிருக்குது. அதுக்கு காரணம் தினேஷ் கார்த்திக் அங்கே உள்ளே போயிட்டு தினேஷ் கார்த்திக் நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணுது. மிச்ச டீமில் இருக்க ஒரு சில ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பஞ்சாப்ல இருக்க கூப்பர் கான்லி அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, மும்பையில் ரிக்கில்டனும் ரோஹித் அவருடைய பார்ட்னர்ஷிப் பயங்கரமாக அடி அடிச்சுட்டு ஒருத்தவங்களும் பிக் பண்ணலாம் போல இருக்கு. எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது எந்த ஸ்டார் பிளேயர் பரவாயில்ல, இந்த பிளேயர்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு ஸ்டாருங்கிறது தானே. கூப்பர் கான்லி வந்து ஒரு மாதிரி அவரை பற்றியே பேசலாம். ஏன்னா அவர் வந்து ஆஸ்திரேலியா டீமை லீட் பண்ணார். பட் அங்கேயும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அப்புறம் அவர் பிபிஎல்லையும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், அது த்ரில்லர் மேட்ச். ஆஸ்திரேலியாவுக்கும் அவர் ரொம்ப பேக் பண்ணாங்க, அவர் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் உங்களுக்கு தெரியும், ஒரு 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் 3 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஆடுறாங்க பஞ்சாப் கிங்ஸில். அது கண்டிப்பாக ரிக்கி பாண்டிங்கோட இன்ஃப்ளூயன்ஸாக அது நல்லாவே தெரியும். ஸோ இப்படி ஒருத்தர் பேக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரிக்கி பாண்டிங் ரொம்ப பெருசாக பேக் பண்ணார். ஃபஸ்ட்டு மேட்ச்சு அவர் நின்று விளையாண்டு கொடுத்தாருன்னா ஸ்பின்னர்ஸை முக்கியமாக அடித்தார். அதாவது இதை வந்து ஒரு சப்பானினர் பிளேயர் அடிச்சிருந்தா கூட எனக்கு பெருசாக இருந்திருக்காது. பட் கூப்பர் கான்லி அன்னைக்கு ஒரு மாதிரி கூப்பர் கான்லி அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நின்று ஆடினார். திரும்பி நீங்கள் சேப்பாக்கு வரும்போது அவர் அந்த 30 ரன் ரொம்ப இம்பார்ட்டண்டாகவே இருந்தது. அவர் தான் திரும்ப அவர் நூர் அகமது அவர் அடித்தார். வேகான்வில் சுத்தலி ஆடா இருக்கும்போது எனக்கு அவர் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அண்ட் அவரோட மேனேஜ்மெண்ட், அவரோட கோச் அவரை பேக் பண்ணாங்க. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ரேயா ஐயர் எப்பயும் நம்பர் 3 வருவார். அவரோட பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்படிங்கும்போது அவர் அதை ஈடுகட்டிட்டா இருக்கும்போது எனக்கு கூப்பர் கான்லியோட பர்ஃபார்மன்ஸ் நோட்டபுளாகவும் இருக்குது. தென் சொல்லலாம் எப்படின்னா, அவருக்கு பெருசாக ஃபுட் ஒர்க் கொடுக்க மாட்டாரு. அதாவது விக்கெட் கீப்பர் அப் டு நிப்பாட்டி வச்சுட்டு உங்களை ஃபுட் ஒர்க் யாருக்கும் பெருசாக இருக்காது. ஆனாலும் ஃபுட் ஒர்க் இல்லாமலே அவர் 6 அடிக்கிறாருங்கிறது. தென் மிகச்சில இந்த ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் ஸ்பின்னர் நல்லா விளையாடுவாங்க. உங்களுக்கு வார்னர் அவங்க தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் இந்த ஹால் ஆஃப் ஃபேமில் ஐபிஎல் வருவாங்க. மேபி இது வந்து ஒரு 0.1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இது மேபி நல்லபடியாக முடிஞ்சால் பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப நல்லது. எனக்கு அவர் ரொம்ப தெளிவாக கண்ணில் படுறாரு. அவரை நான் நான் மென்ஷன் பண்ணணும்னா அவரை தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, எந்த டீம் வந்து பேட்டிங் பயங்கரமாக இருக்கு? எனக்கு பேட்டிங் எடுத்துக்கிட்டா ஆர்சிபி பேட்டிங் வந்து டிராவிஸ் ஹெட் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா மிரட்டுற மாதிரி இல்லை. எனக்கு அவங்களோட அப்ரோச், அவங்களோட இன்டென்ட்டும் பிடிச்சிருக்குது. அதுக்கு காரணம் தினேஷ் கார்த்திக் அங்கே உள்ளே போயிட்டு தினேஷ் கார்த்திக் நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணுது. அவங்க ஆக்ஷனில் இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேயருக்குமான இந்த ரோல் கிளாரிட்டி, இந்த பிளேயரு மோபா பட்னு அங்கே வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணார். அவர் வந்து தான் வந்து அவர் இந்த பிளேயர்ஸ்லாம் ஆக்ஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. ஸோ அவர் மலோல் ரங்கராஜன், தினேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் சேர்ந்து போன வருஷம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு 4-5 எபிசோட் மாதிரி போட்டிருந்தாங்க. தெளிவாக சொல்கிறாங்க, நான் இந்த பிளேயர் அங்கே நல்லா விளையாண்டுருக்காரு, இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, இவர் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அது மாதிரி ரோல் கிளாரிட்டி அங்கே இருந்ததுனால தான் எனக்கு என்னமோ ஆர்சிபியோட பேட்டிங்
எனக்கு இந்த வருஷம் 2 கேம் தான் ஆடி இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி பலமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு. ஓகே. அண்ட் ரகுவன்ஷி கேகேஆரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், பயங்கரமாக நடுவில் வந்துட்டு அவர் கிடைக்கிற டைம்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் வந்து எப்படின்னா லைக் அடிக்கிறதா இன்டென்ஷன், பட் ஆனால் ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ஸ் அந்த கால் கம்யூனிகேஷன் சரியா இல்லையோ அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்தோம். 2 வாட்டியும் வந்து ரன் அவுட் ஆகுறது அது மாதிரிலாம். அது எனக்கு என்னன்னா அவருக்கு ரோல் கிளாரிட்டி அங்கே தான் திரும்பவும் சொல்ல, அவர் வந்து முன்னெல்லாம் 5ல இறக்கி விட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து டாப் ஆர்டர், இப்போ அந்த டாப் ஆர்டர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. அவன் கேட்குற அந்த இடத்துல தடுமாறுறாங்க தான். எனக்கு ரகுவன்ஷி மும்பை பிளேயர் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து மற்றவங்கள மாதிரி ஒரு மாதிரி இன்னோவேட்டிவான ஒரு T20 ஷாட்டோ சீக்கு ஷாட்ஸோ இல்லாமல் அவர் ஒரு மாதிரி நேராகவே ஆடுவார், வீல் ஆடுவார், நல்ல புல் ஷாட் ஆடுவார், டிரைவ் வச்சிருப்பாரு. பட் நீங்களும் அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நோட் பண்ண வேண்டிய யங்ஸ்டர்ஸ், அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல சீசன், நான் ஒரு 500 ரன் சீசனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரோஹித் சர்மா ஆரஞ்ச் கேப் வின் பண்ணுவாரான்னு பார்க்கும்போது அந்த ரேஸில் இவர் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் நல்ல டெக்னிக். அபிஷேக் நாயர் பொதுவாகவே இந்த கேகேஆர் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே கேம்ப் போடுவாங்க. ரகுவன்ஷி அப்படி அங்கே செதுக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ ரகுவன்ஷியும் எனக்கு தெரிஞ்ச வாட்ச் அவுட். பட் யங்ஸ்டர்ஸில் ஒரு வாட்ச் அவுட். பட் அவருக்கான பொசிஷன் அவருக்கு கொடுக்கணும். இன்னொன்று அவர் வந்து விக்கெட் கீப்பராக க்ளவ் கொடுத்து மாட்டி பண்ண சொன்னாங்க, இப்போ பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் ரெகுலர் விக்கெட் கீப்பராங்கிறது எனக்கு ஐடியா கிடையாது. பட் ஆனால் லாஸ்ட் சீசன் சரி இந்த சீசன் விக்கெட் கீப்பராக பண்ணும்போது அந்த ரோலும் அவர் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பட் இப்போ அவர் தலையில் வந்திருக்குது ரொம்ப பெரிய ஒரு ரோல். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ரிவ்யூ கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அதுதானே நம்பர் 3 வராரு, க்ரீனை தாண்டி இப்போ ஒரு 3க்கு வராரு அப்படிங்கும்போது அதுவும் ஒரு பெரிய ரோல் தான். ஸோ இதை ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருங்கிறதையும் நான் பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு அவர்கிட்ட இருந்து பெரிய ரன் இருந்தால் சோஃபார் ஹாப்பி என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. நம்மளோட டீமில் இந்த ஓப்பனிங் சிஎஸ்கேல மட்டும்தான் அந்த ஓப்பனிங் கொஞ்சம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணத மாதிரி இருக்குது. இன்னமும் வந்துட்டு மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சரி, ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் இருக்கட்டும், அவங்க வந்து ஃபார் அகேடாக இருக்காங்க. லைக் எல்லாருமே என்ன போடுறாங்கன்னா இவ்வளோ லைக் காசு இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ ரெவன்யூ வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே நிறைய காசு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பெருசாக ரன் அடிக்கலையே, சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது 2 பேருமே சேர்த்து அப்படின்ற மாதிரிலாம் கனெக்ட் பண்ணி கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாக் அவுட் மேட்ச் வரும்போது தான் சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்ற வரைக்கும். அது வரைக்கும் கரெக்டு இல்லை. நீங்கள் எனக்கு இந்த டீம் சொல்லிட்டு போது எனக்கு இன்னொரு டீம் ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் சொல்லிச்சாங்கன்னா டிராஃபிக் செட்டு, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, இவங்க 2 பேருமே அந்த அளவு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கத்தில் ரொம்ப ஹெவியாக என்ன பண்ணுது இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச்சு நான் சொல்லுவேன் மழை டாஸ்ன்னு சொல்லுவேன். ஆனாலும் ஒரு சீனியர் கிரிக்கெட்டராக இவங்க எப்படி விளையாண்டுருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து 200ங்கிறதுலாம் கிடையாது. அந்த பிச்சில் 200ங்கிறது ரொம்ப கஷ்டம் கூட வச்சுக்கோங்க. யாராவது பின்னாடி ஒரு மாதிரி 1.5 பவுலர் கிடச்சா அடிச்சா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருந்தா. பட் இனிஷியலாக விக்கெட்டில் கொஞ்சம் இருக்குது, உயிர் இருக்குது. ஆண்ட்ரே பர்கரும் ஆர்ச்சரும் உங்களுக்கு ஏற்றுன்னு மேலே ஏற்று தான் போவாங்க அப்படிங்கிறதும் அன்றைக்கி அவங்களோட ஷார்ட் செலெக்ஷன்ஸும் எனக்கு அதுதான் பிரச்சனையாகவே இருந்துச்சு. கவர்ஸுக்கு மேலே ஆர்ச்சரை தூக்கி அடிச்சிட்டாரு. திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி ஏன் விலகி ஆர்ச்சரை ருட்ராஜ் கெய்க்வாத் அடிக்கணும், அந்த ஒரு ஷார்ட் செலெக்ஷன். திரும்பி சஞ்சு சாம்சன் அதாவது மாதிரி ஆண்ட்ரே பர்கர் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் ஒரு விக்கெட் வந்து டாப் ஆஃப் த ஸ்டெம்ப் போடுறாரு. அவர் அந்த இன்ஸ்விங் வருதுன்னு நினச்சிட்டு அவர் மாதிரி ஸ்கொயர் ஆனார். ஸோ விக்கெட் வர்றது சேசிங்கில் ருட்ராஜ் கெய்க்வாத் என்னைக்கு நல்லா அடிச்சிருக்காருன்னு யாராவது ஸ்டாட்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா IPL 2023 ஃபைனல் அதுவாக தான் இருக்கும். மற்றபடி ஒரு சேசிங்னு வரும்போது ஒரு கேப்டனாவோ ஒரு முக்கியமான பிளேயராகவோ ருட்ராஜ் கெய்க்வாத் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததும், தென் அன்ஃபார்ச்சுனேட்லி சஞ்சு சாம்சன் போன மேட்ச்சில் அவுட் ஆனதும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அந்த டீம் அப்படிங்கிறது பேட்டிங் லைனப்ங்கிறது இருக்குது. அது சேஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும். ஸோ இவங்க 2 பேரும் ஆடாதது பெரிய ஒரு இழப்பு தான். இப்போ நீங்கள் பேட்டிங் ஆர்டர் மாற்றினீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாற்றுறதுக்கான இடம் கிடையாது. இப்போ இவங்க ஒழுங்காக விளையாடணும். இவங்க ஒழுங்காக விளையாண்டாங்கன்னா, கொஞ்சம் பொறுப்பாக விளையாண்டாங்கன்னா, பாருங்க ருட்ராஜ் கெய்க்வாத்தோட கேம் ஸ்டைல் இதுதான். அன்னைக்கு வந்து ருட்ராஜ் கெய்க்வாத் ஒரு பக்கம் நிற்கிறாரு, கூட ஆயுஷ் மாத்திரை அடிக்கிறாரு, ரன்ஸ் வருது. இதுதான் கோலி பண்ணுவார். கோலி நிற்பாரு, சால்ட் அடிப்பாரு, சால்ட் அவுட் ஆயிடாரா தேவ்தத் படிக்கல் அடிப்பாரு, தேவ்தத் படிக்கல் அடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இவர் அடிக்க ஆரம்பிப்பாரு. ஸோ இதை பண்ணுவாங்க. இதுதான் கோலி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஞ்சு சாம்சன் இதுதான் சக்சஸ்ஃபுல்லா T20 வேர்ல்டு கப்ல வச்சிருந்துச்சு. பட் ஆனால் இவரும் படிக்க போறாருங்கும் போது இப்போ மேபி அவருக்கு இங்க வருது. மேபி அதான் சொல்றேன், இந்தியன் டீமுக்கு ஒரு ரோல், இங்க சிஎஸ்கேன்னு வரும்போது ஒரு ரோல், சஞ்சு சாம்சன் போது அந்த ரோல் இன்னும் அவருக்கு அது ஃபர்ஸ்ட் பால் இருந்து அடிக்கிறது ஆல்ரவுண்ட்ல பண்ணுவாரு. ஸோ திரும்ப அதுக்குள்ள வரும்போது அதெல்லாமே 50-50 தான். கண்ணி வெடிமா தான், இப்படி வெடிக்கலாம் எப்படி வெடிக்கலாம். பட் அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ சஞ்சு சாம்சன் பக்கம் அது அகேன்ஸ்டாக போகுது. ஹோப்ஃபுல்லி சஞ்சு சாம்சன் வெடிப்பார். எப்பவுமே சஞ்சு சாம்சன் இப்படி தான், ஒன்று ஆரம்பத்தில் அடிச்சுட்டா பின்னாடி அடிக்க மாட்டாருன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் மீறி ஒரு 500 ரன் இப்போ அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறது. ஹோப்ஃபுல்லி வருவாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ருட்ராஜ் கெய்க்வாத் சேப்பாக் செட்டில் ஆகி விளையாடுவார். அவங்களோட நேச்சுரல் கேமை விளையாண்டாலே போதும். போனவுடனே 200 அப்படிலாம் இல்லாமல்
அந்த அந்த பிச்சில் ஆப்போனட்டுக்கு ஏற்ற மாதிரி விளையாண்டாங்களே ஓகே. எனக்கு ஆர்ஆர்கிட்டையுமே தான் ஆண்ட்ரே பர்கர் உங்களுக்கு ஆர்ச்சரை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஜேஷ் பட்டேல் சந்தீப் சர்மாவோட உங்களுக்கு பேஸ் இங்கே பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது, அடிச்சிருக்கலாம். இதை மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டிவாக ஆடி இருந்தாங்கன்னா, டாக்டிக்கலாக ஆடி இருந்தாங்கன்னா மேபி சில இந்த லாஸ் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சோட லாஸ் தான் இப்போ இவங்க பேட்டிங்கில் நம்ம மாற்றணுமா, இதை மாற்றணுமா அப்படிலாம் எனக்கு அதெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நீ அப்கமிங் மேட்சஸில் ஒரு ஹோப் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜெயிக்கிறதுக்கு. அதான் சொல்லலைங்க, உங்களுக்கு பவுலிங் நல்லா பண்ணி அமைஞ்சிச்சுன்னா அந்த லக்கு அப்படிங்கிறது வந்து ஒருவேளை சிஎஸ்கேக்கு அமைஞ்சிச்சுன்னா பவுலிங்கில் அந்த லக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம், இந்த பக்கம் அதான் சொல்கிறாங்க உங்களுக்கு தாயத்தை போட்டிங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் விழுங்கிற மாதிரி தான். இந்த பக்கம் சிஎஸ்கே விழாமல் இருக்குது. ஒருவேளை விழுந்துச்சு அப்படின்னா 3 லாஸ் மேபி அடுத்து ஒரு 5 வின்னா கூட மாற வாய்ப்பு இருக்குது, மாற வாய்ப்பு இருக்குது. பட் டாக்டிக்கலாகவும் நிறையக்கு இப்போ உங்களுக்கு என்னங்க ஜேமி ஓட்டன் அவங்க ட்ராப் பண்ணுறாங்க. எனக்கு பெரிய ஷாக். நாங்கள் இங்கே பேசியிருக்கோம் ஜேமி ஓட்டன் பியூர் பவுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கிலாந்து அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அன்னைக்கு அவர் லாஸ்ட் ஓவர் அடி விழுந்துச்சு. பட் அவர் பவுலிங்ல பண்ணலாம், பேட்டிங்ல பண்ணி கொடுக்குறாரு, அதை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாரு. எனக்கு அவர் அடிச்ச 10 ரன் வந்திருந்தா 20 ரன் வந்திருந்தா அந்த கதை நான் கட்டணும்னாலும் எனக்கு ஜேமி அதாவது இதுதான் உங்க பிளேயிங் 11, இந்த 11 பேர் தான் நீங்க ஆட போறீங்க அப்படிங்கிறத நீங்க முதல்ல முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரைட் காம்பினேஷன் நீங்க பிக் பண்ணுங்க. அந்த விஷயத்துல ஏன் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ நீங்க பிரசாந்த் வீர் ஒரு ஆல்ரவுண்டர் மேபி இன்னும் இது ஒரு ஃப்ளமிங் சொல்லுவார், யங்ஸ்டர்ஸை நான் ஏன் யங்ஸ்டர்ஸ் பிக் பண்ண மாட்டோம் அப்படின்னா அவங்களை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஆட வச்சோம் அப்படின்னா ஒருவேளை ஹங்கரேக்கருக்கு அவர் சொல்லியிருந்தாரு எடுத்து நாங்கள் கொண்டு வந்தோம்னா ஒருவேளை அவங்களுக்கு இனிஷியலாக அடி விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபியூச்சர் போயிடும் அப்படிங்கிற இந்த காரணத்தை சொன்னார். ஆனால் பெரிய லீக்குக்கு வந்தாச்சு, எடுத்துகிட்டு வந்தாச்சு, விட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன். பிரசாந்த் வீருக்கு இப்போ துபேக்கு கொடுத்த இந்த 2 ஓவரில் ஒரு ஓவர் மேபி ஒரு பிரசாந்த் வீருக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறதுமே எனக்கு பிடிக்காது. அந்த பிளேயிங் லெவல்லையும் இருக்குது. நீங்கள் ஆரம்பிச்சது பிளேயிங் லெவல்லையும் இன்னும் ஒரு மாதிரி அன்ஸ்டேபிலிட்டி காமிச்சிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு இதுதான் ஸ்டேபிளான ஒரு பிளேயிங் லெவல்னா அவங்களால ஃபிக்ஸ் பண்ணவும் இல்லை. பட் அது நடந்துகிட்டு இருக்குது, ஆசோலேஷன்ல தான் இருக்கு டீம். ஆமா இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக இப்போ சிஎஸ்கேல ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு மேனேஜ்மெண்ட்ல. இப்போ ஒரு கேப்டன் இருக்காரு, அவருடைய கேப்டன்சி சரியா இல்லைன்னா திடீர்னு வேற ஒருத்தவங்க கேப்டன்சியை மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ தோனி அவர்கள் இல்லை, மேபி இப்போ கேப்டன்சி வந்து ருத்ராஜ் கிட்டே இருக்குமா இல்லை சஞ்சு கிட்ட போகுமா, இல்லைன்னா இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் ருத்ராஜோட கேப்டன்சி எப்படி இருக்கு? ருத்ராஜ் கேக்வார் கேப்டன்சி ஆக்சுவலி அது ஆர்டினரி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த தடவை மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பதில் நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரியான ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து அவங்க பொதுவாக திடுதுப்புன்னு மாற்ற மாட்டாங்க, பாதியிலே மாற்ற மாட்டாங்க. ஒரு தடவை நடந்தது, அது வந்து ஜடேஜாவோட விருப்பத்தின் பேரில் தான் அது நடந்துச்சு, அதை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அது கை மாறி இங்கே வந்ததுக்கப்புறம் தோனியால் இது என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி ட்ரோஃபி இப்படி கொடுத்தாரு, அது நடந்துச்சு. பட் இந்த வருஷம் ருத்ராஜ் கேக்வாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தோனி வந்து ஈஸியாகி காமிச்சிட்டாரு. இந்த ஒரு 5 ட்ரோஃபி, ரெகுலராக பிளே ஆஃப்ஸ், ரெகுலராக வந்து பெரிய பெரிய மேட்சஸ் வின் பண்ணுறது, அதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பிளேமிங் அப்படிங்கிறது இப்போ அடுத்த கேப்டன் மேலே அது உங்களுக்கு அது வரதான் செய்யும். ஈவன் உங்களுக்கு இப்போ கௌதம் கம்பீர் வந்து அந்த இந்தியாவுக்கு கோச்சாக வந்து உட்காரும் போது அது எக்கச்சக்கமான கல்லடிகள் விழுந்துச்சு. அது எப்போ சரியாகும், எப்போ ஒத்துப்பாங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக அந்த வின் பண்ணி கொடுக்கும்போது தான் அது ஒத்துப்பாங்க. பட் இப்போ தேவை ருத்ராஜ் கேக்வாத்துக்கு அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது தான். அவருக்கான அந்த அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு எங்களுக்கு பிரச்சனை இதுதான்ப்பா அப்படிங்கிறதே அவர் அட்ரஸ் பண்ணிட்டாரு. இது சரி பண்ணணும்னா அடுத்து ஒரு மினி ஆக்ஷன் வரைக்கும் அது வெயிட் பண்ணணும். அதில் இருக்கிற பவுலர்ஸ் பிளேயர்ஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஒன்றுங்கிறது ஒன்று. இன்னொன்று கவனிக்கணும், ஐபிஎல்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த மிகப்பெரிய கேப்டன்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க நேஷனல்ஸ்க்கு அவங்க பண்ணியிருப்பாங்க, பட் அதாவது கண்ட்ரிக்கு பண்ணியிருப்பாங்க. ஐபிஎலுக்கு வரும்போது அவங்க அன்சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருப்பாங்க. அதில் ரொம்ப சிலர் தான். கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கேப்டன்சி பண்ணியிருக்க மாட்டார். ஒரு சீரீஸ் பண்ணார், பட் 5-0 ஒயிட் வாஷ் பண்ணி நியூசிலாண்டு கொடுத்தாரு. அண்ட் இங்கே வந்து கேகேஆருக்கு ஒரு ட்ரோஃபி வின் பண்ணி கொடுத்தாரு. தோனி கண்ட்ரிக்கு நல்லா பண்ணி இங்கேயும் நல்லா பண்ணார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங்கோ இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை சௌரவ் கங்குலிலாம் இந்தியாவை கட்டமைச்சல பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. அவர் இப்போ நீங்கள் ஐபிஎலுக்கு வரும்போது ஒரு கேகேஆருக்கு அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. அங்கேருந்து புனே வாரியர்ஸ்னு வரும்போது அங்கேயும் அவரால் எதுவும் பண்ண முடியல. அப்புறம் யுவராஜுக்கு நீங்கள் வரும்போது யுவராஜ் இந்தியாவுக்கு வைஸ் கேப்டனாக இருந்தார். இங்கே பஞ்சாப் கிங்ஸ்க்கு அவரால் எதுவும் பண்ணவும் முடியல. இது சச்சினுக்கும் பொருந்தும், விராட் கோலிக்கு பொருந்தும். ஸோ அது ருத்ராஜ் கேக்வாத்துக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ருத்ராஜ் கேக்வாத்தால ரொம்ப நம்புனாங்க. ஏன்னா டீம் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போது அந்த 2020 ரெய்னா அந்த இஷ்யூ உங்களுக்கு அந்த ஐபிஎல் ஏன் அந்த இஷ்யூ சொல்கிறேன்னா அந்த ஐபிஎல் சிஎஸ்கே ரசிகர்களால் மறக்கக்கூடிய ஒரு ஐபிஎல். இப்போவுமே அப்படிலாம் நடந்துச்சு அந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சீசன் ஒரு மாதிரி மோசமான ஒரு சீசன். ஆனால் அந்த சீசனில் ஒரு மாதிரி ருத்ராஜ் கேக்வாத் லாஸ்ட் 3 மேட்ச் சம்திங் நல்லா விளையாட்டு ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவ்வளோ வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். அடுத்த சீசன் கப்பு வின் பண்ணும்போது அவர் ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தார். அதுக்கப்புறம் ஃபைனல் கப்பு வின் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு ஸ்டார்ட் ஒன்று கிடச்சிது.
ஸோ உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாத் எங்கெங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காருன்னா, சிஎஸ்கே எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோ, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்கெங்கெல்லாம் அழுதுருக்காங்களோ அங்கே அவர் தான் வந்து ஒரு மாதிரி கர்ச்சீஃபாக இருந்திருக்கிறாரு. தென் ஒரு விஜயசாகர் ட்ரோஃபியில் 100 மகாராஷ்டிராவுக்கு நல்லாவும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்படிங்கும்போது ஏன் அவர்கிட்ட கேப்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறதான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவர்கிட்ட இப்போதைக்கு வாங்க மாட்டாங்க. ஹோப்ஃபுல்லி வாங்கினா அது வாங்கக்கூடாது, வாங்கினா நல்லாவும் இருக்காது. இன்கேஸ் அந்த இப்போ சஞ்சு சாம்சன் வரும்போதே இந்த வருஷம் சஞ்சு சாம்சன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் அது கொடுத்தா நல்லாவும் இருக்காது. அது இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு அது பிரச்சனை. அதுதானே ஃபேன்ஸுகள்கிட்ட ஒரு பிரிவினை ஏற்படுத்துச்சு. ரோஹித் இருந்துட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்க ஹர்திக் பாண்டியா கொடுத்தீங்க? ரோஹித் இருக்கிற வரைக்கும் ரோஹித் தானே அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு இப்போ கேப்டன்சி மாத்துங்கிற டேக் இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்க ரொம்ப நீங்க மறந்துட்டீங்களா? ஒரு 2023 இல்லை 2021 ஐபிஎல்ல ஒரு ஆரஞ்சு கேப் ஹோல்டரா அவர் தானே இருந்தார். அந்த கப்பு ட்ரோஃபி கட்டி பிடிச்ச ருத்ராஜ் கெய்க்வாத் போட்டோலாம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓகேப்பா உங்க பையனை நீங்க பாதுகாத்துங்க. அதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு ஒரு நல்ல காலம் வரும். கேப்டன்சி மெட்டீரியல்லாம் நான் சொல்லிடவே மாட்டேன். ஏன்னா அவரெல்லாம் இத்தனை வருஷம் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, ஏஜ் கேட்டகரிலேருந்து விளையாண்டுருக்காருங்கும் போது அவருக்கு இப்போ சரியாக படலை. ஸோ நல்ல டீம், நல்ல பவுலர்ஸ் இருந்தால் தான் ஒரு நல்ல கேப்டன். ஏன் டேவிட் வார்னர் 2016 வின் பண்ணாருன்னா நல்ல பவுலிங் யூனிட் இருந்தது. அந்த பவுலிங் யூனிட் நல்லா பண்ணி கொடுத்தாரு. மும்பை இந்தியன்ஸ் ஏன் அவ்வளோ தடவை கப்பு வின் பண்ணாங்களோ அப்படி ஒரு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அவருக்கு கிடைச்சது. மலிங்கா, ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் மெக்லகன், இப்படி கிடைச்சது. ஹர்திக் பாண்டியா ஒரு கைரன் போலாடு கிடைச்சதுனால தான் பெஸ்ட் கேப்டன். கரெக்ட். ஸோ அப்படி அது மாதிரி நம்ம இங்கே வந்துட்டு வெறும் 8 ஓவர் பற்றி பேசுவோம். 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க 2 பேர் வச்சு அந்த 8 ஓவரை பேலன்ஸ் பண்ணலாம், மீதி 12 ஓவர் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரியா? அதுதான் இங்கே இதுதான் ருத்ராஜ் கெய்க்வாத் லிட்டரலிங்க இப்போ அந்த பாவங்கிற இடத்துல ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் தான். ஆமாம், அந்த இடத்துல இப்போ பவுலர்கிட்ட பேசலன்றாங்க. பவுலர்கிட்ட போய் ஒரு கேப்டன் என்னங்க பேச முடியும்? ஆக அந்த பவுலர் வந்து இப்போ கோச்சாலே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா மேட்சுக்கு முன்னாடி இன்சைட்ஸ் இந்த இடத்துல ஒரு ஷாட் ஆடி இருக்கா, இத்தனை பாலுக்கு அப்புறம் இந்த ஷார்ட்ஸ் ஆடி இருக்கலாம், இந்த இடத்துல ஃபேஸ்லாம் அவன் இப்படி ஆடி இருக்கான், இந்த ஃபேஸில் இந்த பவுலர் ஆடும்போது இப்படி ஆடி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்டு ஸ்டாட்ஸ் எடுத்து கொடுக்குறவங்களாம் எடுத்து கொடுத்துருவாங்க. டீம் மீட்டிங்லாம் பவுலர்ஸ் தனியாக கூப்பிட்டு போடும்போது பேசுவாங்க. அவங்களாம் இப்போ மேட் ஹேண்ட்ரி எடுத்துக்கோங்க. மேட் ஹேண்ட்ரி வந்து என்ன நேற்றுக்கு விளையாட ஆரம்பிச்சவரா இல்லை 130 பேரா? எத்தனை வருஷமா கிரிக்கெட் விளையாண்டுருக்கா? அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா? ஒருவேளை அங்கே ஏதாவது ஆகும்போது அங்கே போய் கேப்டன் நின்று பேசலாம். பட் அங்கே தெரியுது என்ன நடக்குதுங்கிறது, கேப்டனுக்கு தெரியுது, பவுலருக்கு தெரியுதுங்கும் போது எதுவுமே இல்லை. 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது தோனி ஒன்று சொல்லுவார், நான் பவுலரை விட்டுருவேன், பவுலர்ஸ் பார்த்துப்பாங்க, அப்புறம் போய் நான் பேசணும்னா பேசுவேன். ஸோ இந்த பவுலிங் யூனிட்டுக்கு ருத்ராஜ் கெய்க்வாத் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் கேப்டன்சி மாற்றத்தை பற்றி இப்போ பேச வேணாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ். அடுத்து ஜெயிக்கிறத பற்றி பேசுங்க. ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க அதை பற்றி யோசிங்க. பாசிட்டிவிட்டி கொடுங்க, அவ்வளோதான். ஓகே, சிறப்பு, தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சேரா ஹோம் ஜங்ஷன் வழங்கும் சேராவின் தமிழ் புத்தாண்டு மெகா மேளா 50% வரை தள்ளுபடி. ஏப்ரல் 14 முதல் 19 வரை. சுந்தரபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.